நாட்டிற்கான கொள்கை என்பதை விளக்காதவர் ஒரு தலைவராக வருவதோ அல்லது வெளிநாட்டு கொள்கை என்பதை விளக்காதவர் தலைவராக வருவதோ இவ்வளவு இழுக்காடு என்பதை இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் செய்கின்ற விடயங்கள் எடுத்துக்காட்டு. நிச்சயமாக கனடாவும் அமெரிக்காவும் இணை நாடுகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டுமே ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்றன. கனடா தனது நிலைப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும், அதாவது ஒத்துப்போய் செய்வதாக இல்லாமல் ஒரு பேசுகின்ற தன்மையுடைய நாடாக அல்லது தனது அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பதுகின்ற நாடாக கனடாவிற்கான ஒரு தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை கனடா 51வது மாகாணமாக வர வேண்டும் என்று உலக பொருளாதார மகாநாட்டிலேயே அவர் அதை குறிப்பிடுவாராக இருந்தால் அவருடைய மனநிலை ஒரு வறண்டு போன மனநிலையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக அறியலாம். கனடாவில் 5% நிலப்பரப்பு தான் விவசாயத்திற்கு பாவிக்கப்படுகிறது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 12:37 இருக்கிறது. வழக்கமான உரையாடலை நாங்கள் நிகழ்த்துவதற்கான நேரம். சமூக பொருளாதார தரப்புகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதிகம் பேசப்படுகிற விடயங்களை வழக்கமாகவே நாங்கள் விவாதத்துக்கு உட்படுத்துவது உண்டு, அல்லது அது குறித்து ஆழமாக உரையாடுவது உண்டு. அப்படி இப்பொழுது கனேடியர்களை பொறுத்தவரைக்கும் உலக அரங்கை பொறுத்தவரைக்கும் கனேடியர்களினுடைய பெயர் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது, அல்லது கனடா ஒரு பிரதான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அண்மை காலங்களிலே கனடா எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கிற இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், அது பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லாவிட்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலும் ஒரு விதமான நெருக்குவாரத்தை கனடா எதிர்நோக்குவது போல ஒன்று வெளியிலே சித்தரிக்கப்படுகிறது, இன்னொன்று நாங்களும் அதை பாதைக்கு பாதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய இன்னொரு கட்டமாக மிக வழி தெரிகிற ஒரு விடயமாக ட்ரம்ப் அண்மையிலே கனடா மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, கனடாவினுடைய ஏற்றுமதியின் மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 25% வரி என்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது. அதே நேரம் இங்கே கட்டுக்கடங்காமல் மேற்கொள்ளப்படுகிற குடிவரவு, குடியகல்வு விடயங்கள், இவைகள் எல்லாமுமே கூட ஒரு விதமான சலிப்பு மனநிலையினை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இந்த நாட்டிலே வந்து குடியேறியவர்கள் எல்லோருமே இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள் என்பதை தாண்டி ஒவ்வொரு நாடுகளுக்கு சொந்தமானவர்கள். அதிலும் பாதி பேர் சொந்த நாட்டிலேயே அகதியாக இருந்தவர்கள், சொந்த நாட்டிலேயே இடம் கிடைக்காதவர்கள். ஆனால் இந்த நாடு அப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்குமான நாடாக மாறி, ஒரு மனிதாபிமான நாடாக மாறி, எத்தனையோ உலக பொருளாதாரம் இல்லாவிட்டால் உலகம் பல்வேறு விதமான ஆட்டம் காணுகிற நிலைகளை எதிர்நோக்கும் போது, மிக குறிப்பாக COVID-19 போன்ற காலகட்டங்கள், அப்போதெல்லாம் கனடா உச்சத்திலே பேச பொருளாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் கனேடியர்கள் என்று சொல்லுவதற்கே பெருமைப்பட்டுக் கொண்டோம். காரணம், அத்தகைய மனிதாபிமான செயற்பாடுகளை செய்து கனடா எல்லாருக்குமான நாடாக, எல்லாரையுமே அக்கமடேட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்த நாடு. இப்படி 3 கடல்கள், ஏராளமான பல்லாயிரக்கணக்கான நதிகள், ஏரிகள், குளங்கள் என்று இந்த கனடாவினுடைய செழுமையை நாங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரு நெருக்குவாரத்தை எதிர்கொள்ளுகிற போது கனேடியர்களாக அது பிழை, இது பிழை, இப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று என்று குற்றப்பட்டு கொண்டு மற்ற ஒரு நாட்டினிடத்திலே எங்களை நாங்கள் அடமானம் வைக்க போகிறோமா, அல்லது அதற்கு ஏந்து கொடுக்க போகிறோமா இன்னொரு வருடத்துல? இல்லாவிட்டால் கனேடியர்களாக இது என்னுடைய நாடு, எனக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு என்று சொல்லி கனேடியர்களாக இந்த நாட்டை மீள கட்டியமைப்பதிலே கரம் கொடுக்க போகிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆக அதனுடைய ஒரு அங்கமாக பாராட்டத்தக்க ஒரு விடயத்தை சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கனேடியன்ஸ் ஃபெலோ கனேடியன்ஸ் என்று சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கோடு அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அரசியல் உட்கட்டமைப்பு தொடர்பான ஒரு நெருக்குவாரத்தை இந்த நாடு எதிர்நோக்குகிற போது நாங்கள் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும். அதாவது இங்கிருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், எங்களுடைய கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், கலையை, விளையாட்டை, அதாவது அந்த நாட்டிற்குரிய உரித்தானவைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்பதை அடியொட்டினதாக அந்த ட்ரெண்ட் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலுமே பாராட்டத்தக்க ஒரு விடயம். இது குறித்து இன்னும் ஆழமாக நாங்கள் சுரேஷ் தர்மாவோடு பேச போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா.
வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றேன். எனக்கு தெரிந்து நாங்கள் நிறைய உரையாடல்கள் செய்திருக்கிறோம். அப்போதெல்லாம் உங்களுடைய உரையாடலினுடைய பின்னணியில ஒலிக்கிற ஒரு விடயம், மறைமுகமாக எதிரொலிக்கிற ஒரு விடயம், இந்த நாட்டை நீங்க நேசிக்கிற விதம், அதற்கு உங்களிடத்துல நான் பார்த்திருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு. ஆக நான் ஆரம்பத்திலே கொடுத்த அந்த அறிமுகம் போலவே இப்பொழுது உங்களுடைய மனநிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி என்று நினைக்கிறேன். ஆக இந்த கெனடியன் ஃபெலோ கெனடியன்ஸ் என்ற இந்த ஹேஷ்டேக் குறித்தும் அதனுடைய காலத்தின் தேவை குறித்தும் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அது எனக்கான உணர்வு மட்டுமில்ல, அனைவருக்குமான உணர்வு. நாங்கள் என்று ஒரு கனேடிய பிரஜைகளாக மாறியிருந்தோமோ அன்றிலிருந்து கனடா என்பது எங்களுடைய முதலாய நாடாகவும் கனடாவின் கொள்கைகளும் அதன் இறையாண்மை என்பதும் முதலானதாக அனைவருமே போற்றி பாராட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனைத்தான் நீங்கள் கனேடிய தேசிய கொடிக்கு மக்கள் கொடுக்கின்ற மரியாதை. அது எந்த காலமாக இருந்தாலும் கொடி பறந்தபடி இருக்கின்ற வீடுகளை நீங்கள் எங்கும் காணலாம். அதே போல தொழிற்சாலைகள் போன்றவை எல்லாம் தங்களை, அதாவது குறிப்பாக பெருந்தெருக்களில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் அந்த ஒவ்வொரு தொழிற்சாலையும் தங்களுடைய அந்த ஒளி வீசி பறக்கின்ற கனேடிய கொடிகளை உரிமையோடு பறக்க விட்டிருப்பார்கள் என்று. அந்த வகையில் நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படப்பட வேண்டிய ஒன்று. கனடா தனது நிலைப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும், அதாவது ஒத்துப்போய் செய்வதாக இல்லாமல் ஒரு பேசுகின்ற தன்மையுடைய நாடாக, அல்லது தனது அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பகின்ற நாடாக கனடாவிற்கான ஒரு தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை அந்த உணர்வு பூர்வமாக இப்பொழுது அந்த பல்கலாச்சார கிராமமாக இருக்கின்ற கனடாவில் அந்த கனடாவினுடைய இறையாண்மை என்பது அல்லது கனேடியர்கள் என்கின்ற உரிமை என்பதன் தோற்றப்பாடு என்பது நிச்சயமாக மீள் புறவி இருக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் அண்மையிலேயே அதாவது அமெரிக்காவில் ஏற்பட்ட மாற்றங்களோ அல்லது டொனால்ட் ட்ரம்ப் நகைச்சுவையாக குறிப்பிடுகின்ற கனடா 51வது மாகாணமாக வர வேண்டும் என்று உலக பொருளாதார மகாநாட்டிலேயே அவர் அதை குறிப்பிடுவாராக இருந்தால் அவருடைய மனநிலை ஒரு வறண்டு போன மனநிலையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக அறியலாம். ஆனால் இதனை அவ்வாறே விட்டு செல்வது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை என்பதை அந்த அனைவருமே உணரத் தொடங்குவார்கள். இது வருகின்ற தேர்தலில் கூட ஒரு பெரிய பங்கை வகிக்க போகின்ற ஒரு புள்ளி. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக கனடாவும் அமெரிக்காவும் இணை நாடுகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டுமே ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்றன. அது உணவு விடயமாக இருக்கட்டும், அல்லது வாகன விடயமாக இருக்கட்டும், அல்லது எரிபொருள் விடயமாக இருக்கட்டும், அல்லது மின்சார விடயமாக இருக்கட்டும், அல்லது தொழில்சார் விடயங்களாக இருக்கட்டும், அவை அதாவது அந்த கடவுச்சீட்டு ஒன்றுதான் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு பிரிப்பு பொருளாக இருந்தாலும் இரண்டு நாடுகளையும் ஒரே அணியில் பார்க்கின்ற தன்மை என்பது இருந்து வந்தது. அதனை இப்பொழுது இல்லாது செய்வதற்கான முயற்சியாகத்தான் அமெரிக்காவின் இந்த முயற்சி இருக்கின்ற பொழுது, இவ்வாறாக செயற்படுகின்ற பொழுது தங்களை கனேடியர்கள் என்று அறிமுகப்படுத்துவதாக இந்த ஹேஷ்டேக்லோ அல்லது தங்களுடைய அடையாளத்திற்கு பக்கத்தில் கனேடிய தேசிய கொடி என்பதையோ கொண்டு வருவது என்பது நிச்சயமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பொருளாதார பரந்துபடலில் கனடா ஈடுபட வேண்டிய தேவையை இவர்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்தால் ஏற்படும். அதுக்கு பொருளாதார பரந்துபடல் எவ்வாறு என்று சொன்னால் இதர நாடுகளுடனான இணையான பொருளாதார, சில வேளைகளில் ரஷ்யாவாக கூட இருக்கலாம் என்றால் ரஷ்யா கூட ஒரு அருகில் உள்ள நாடாக அல்லது கனேடிய எல்லையை கொண்ட நாடாக இருக்கின்ற காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல அதாவது இந்த ஆர்டிக் பிரதேசம் அடுத்த பக்கத்தில் உள்ளது ரஷ்யாவாக இருக்கின்றது. அதே போன்று இந்த அதாவது இந்த மின்சக்தி அல்லது இந்த எனர்ஜி முழு அதாவது அந்த சக்திகளின் புறப்பாக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய, குறிப்பாக நயக்ரா ஃபால்ஸ் போன்ற அல்லது பகுதிகளால் நியூயார்க் மாநிலத்திற்கும் இன்னும் 2-3 மாகாணங்களுக்கும் இந்த மின்பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அதே போல சில இடங்களில் அமெரிக்க மின்பொருட்களை நாங்கள் வாங்குவதாக இருக்கின்றோம். எனவே இதே போல
அந்த தொழில்நுட்ப ரீதியில் இரண்டு நாடுகளும் இணைந்து பயணிக்கின்ற, இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் விண்வெளி ஆய்வு மையத்தில் கூட கனடா ஆம்ஸ் என்கின்ற கனடாவின் ஒரு கைதான் அந்த மாற்றுகளுக்கு தேவையானதாக இருக்கின்ற செயற்பாடுகள், நாசாவுடனான இணைந்த செயற்பாடுகள் மற்றும் இந்த பொருளாதார ரீதியில் பலத்த இணைவுகள், அந்த முதலே குறிப்பிட்ட உணவு வகை போன்றவற்றை எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் நாங்கள் ஒரு உடனடியாக கடக்க முடியாத விடயம். இவை காலம் கடந்து தான் இதனை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இவ்வாறு தூண்டுகின்ற ஒரு நடவடிக்கை இடம்பெறுகின்ற பொழுது இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. அதனை தான் உங்களுடைய கேள்விக்கான சுருக்கமான பதிலாக கூற வேண்டும். இதனை நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது ஒரு மிக பெருமதியான ஒரு விடயம் நீங்கள் தொட்டு காட்டியது, அதாவது பரந்துபட்ட பொருளாதாரம் என்பது. ஆக இதனை நாங்கள் இந்த அழுத்தங்கள் எப்போதுமே நல்ல நல்ல சூழ்நிலைகளை நமக்கு, புதிய சூழ்நிலைகளை நமக்கு தரும் அப்படி என்று சொல்வது, புதிய வாய்ப்புகளை. ஆக இது கனடாவுக்கான ஒரு வேக்கப் கால் தான் நீங்க சொல்ற மாதிரி, இந்த பரந்துபட்ட ஒரு பொருளாதாரம் பற்றி சிந்திப்பதற்காக. இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக அமெரிக்காவிலே தங்கி இருக்கிற பொழுது அல்லது அமெரிக்கா சார்ந்து இயங்குகிற பொழுது இப்படியான கையறு நிலைகளை நாங்கள் எதிர்காலத்திலும் எதிர்நோக்க வேண்டி வரலாம். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதுவரைக்கும் மக்கள் மத்தியில வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்க வேண்டாம், இதனால் தான் இப்படியெல்லாம் நிகழ்ந்தது, இப்படியான வெவ்வேறு வட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் மிக நீண்ட காலமாக கனடாவினுடைய அரசியல் நகர்வுகள் பற்றி ஆராய்ந்து ஆய்வு செய்து வருகிறவர் என்கிற வகையிலே கடந்த காலங்களிலே இந்தந்த விடயங்களை நாங்கள் செய்திருக்க வேண்டாம் என்று நீங்கள் இவற்றை குறிப்பிடுவீர்கள். ஒரு நாடாக இனிமேல் நாங்கள் எந்தெந்த செக்டர்ஸிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? நிச்சயமாக இந்த விடயம் நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அரசுகள் என்பன இங்கே, அதாவது மூன்றாம் தர நாடுகளை விட கேவலமான அரசுகளாகத்தான் அரசுகள் வருகின்ற பொழுது அவை கையாளுகின்ற தன்மையோ அல்லது அவர்களுடைய நிர்வாக திறமைகளோ இருக்கின்றன. ஒரு 4 வருடங்களுக்கு பதவி ஏற்கின்ற அரசு என்பது அடுத்த 4 வருடத்திற்கான திட்டத்தை போட்டு முடிப்பதற்குள்ளேயே பதவி விலகுவதாகவும் அல்லது அவர்களுடைய குறிக்கோள்கள் என்பன தாங்கள் அறிவித்த பொருளாதார கொள்கைகள் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்றவற்றிலிருந்து மாறுபட்டவையாகவும், அதே நேரம் அரசு அதிகாரிகளை பின்பற்றாமை போன்றவையும், அரசு அதிகாரிகள் அதாவது பியூரோக்ராட்ஸ் அல்லது தொடர் அரசு பதவிகளில் இருப்பவர்கள், ஒரு விவசாய திணைக்களமாக கொண்டீர்களானால் அந்த அதற்குரிய துணை அமைச்சராக இருப்பவர் தொடர்ச்சியாக அவர் ஒரு 15-20 வருடங்களாக இருந்து கற்றாய்ந்த விடயங்களை எல்லாம் கணக்கில் எடுக்காமல் தாங்கள் கொண்டு வருகின்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு போன்ற திட்டங்களை செய்கின்ற பொழுது அதை வீணடிக்கப்படுகின்றன. இப்போ இவ்வாறு பார்க்கலாம். கனடாவின் நிலப்பரப்பானது அமெரிக்காவின் நிலப்பரப்பை விட பெரியது. ஆனால் கனடாவின் சனத்தொகை என்பது அமெரிக்காவின் சனத்தொகையை விட 10 மடங்கு குறைந்தது. எனவே இங்கே இருந்த நிலப்பரப்பு என்பது அதீதமானது. அதை விடவும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், கனடாவில் 5% நிலப்பரப்பு தான் விவசாயத்திற்கு பாவிக்கப்படுகின்றது. இதற்கான காரணம், கனடாவில் பல இடங்களிலும் குறிப்பாக சொல்வார்கள் 134 நாட்கள் தான் விவசாய, அதாவது வெளியிடை விவசாயம், அந்த ஃபீல்டு ஃபார்மிங் அல்ல ஹார்வெஸ்டிங் எனப்படுகின்ற வெளியில் விதைத்து அறுவடை செய்யக்கூடியதற்கான நாட்கள் என்பது ஒரு வருடத்தில் குறைப்பாக அரைவாசி நாட்கள் தான் கனடாவில் அதற்குரிய தகுதியை பெற்றிருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், பருவநிலை. இருந்த கிரீன் ஹவுஸ் போன்றவை இருந்தாலும் அவை இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட முடியாது பெரிய அளவில். எனவே அந்த தங்கு நிலை என்பது அங்கே இருக்கும். அந்த தங்கு நிலை தவிர்ப்பதற்கான முயற்சியாக அந்த விவசாய ஊக்குவிப்புகளை மேற்கொள்ளலாம் என்றால் 5% நிலத்திலையும் கூட அந்த அதாவது இந்த ஸ்டேட்ஸ் எனப்படுகின்ற கால்கரி, வினிபெக், அதாவது அல்பர்டா, வினிபெக் போன்றவையும் மற்றும் ஒன்டாரியோ போன்றவையும் தான் பெரிதாக ஈடுபடுகின்றன. கியூபெக் போன்றவையும் தான் பெரிதாக ஈடுபடுகின்றன. மற்ற இடங்கள் எல்லாம் இல்லை. ஒன்டாரியோவில் கூட பல இடங்கள் மற்றும் கியூபெக்கில் கூட பல இடங்களை இவ்வாறான பயிற்சிகைக்கு ஈடுபடுத்தலாம் என்று சொன்னால், இங்கே இவர்கள் தண்ணீர், அதாவது காலத்தை நம்பிய காலபோக பயிற்சிகை தான் பெருமளவில் நடக்கின்றது. அதாவது கோதுமையாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும் அல்லது அவரை போன்றவையாக இருக்கட்டும், பல விடயங்களும் காலபோக பயிற்சி. அவற்றுக்கெல்லாம் நீர் விநியோகிப்பதில்லை. நீர், அதாவது என்றால் அவ்வளவு நீர் உள்ள கனடா தான் உலகத்திலேயே அதிகம் நன்னீர் உள்ள நாடு. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த நன்னீர் உள்ள நிலைமை என்று. குறிப்பாக 20% நன்னீர் என்று நினைக்கின்றேன் கனடாவில் தான் இருக்கின்றது உலகத்திலேயே. ஏனென்றால் அவ்வளவு நதிகள், அதை விட உலகத்திலேயே பெரிய நதிகள், லேக்ஸ் கூட இங்கேதான் இருக்கின்றன. அவ்வாறாக இருக்கின்ற பொழுது அதற்குரிய செயற்பாடுகளை
அவர்கள் நிச்சயமாக உயர்த்துவார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. அத்தோடு இந்த தொழில்துறை, கனடாவிற்கு ஒரு கார் இல்லை அல்லது கனடா அதாவது அவ்வாறான நிலைப்பாடுகளில் அவர்கள் வருவதற்கான காலம் தேவை. அல்லது எரிபொருள், கனடாவில் கூட எரிபொருள் எடுப்பதற்கான முயற்சிகளில் தாங்களாக முயற்சி செய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டிய தேவை. இதற்கான தேவையை நீட்டி செய்வதற்கான அதாவது தொழில் வேல்யூ இருக்கின்றதா என்றால் அதற்குரிய தேவை கூட இருக்கின்றது. தேடல் இடம்பெற வேண்டும், அதற்குரிய நபர்களை கூட மேலதிகமாக கொண்டு வர வேண்டும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் கனடாவில் ஆயுதப்படைகளில் கூட இளைஞர்கள் இணைகின்ற வீதம் என்பது குறைந்து விட்டது. கடற்படையில் 20% வெற்றிடங்கள் இன்னமுமே நிரப்பப்படாமல் இருக்கின்றன. இது போன்றவற்றில் எல்லாம் இளைஞர்கள், யுவதிகள் போன்றவர்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தமிழர்களில் பலர் பெரியவர்களாக கூட இருக்கின்றார்கள். விமானப்படையில் கூட ஒரு மேஜர் தரத்திலான ஒரு பெண் அதிகாரி இருக்கின்றார். அவ்வாறாக தமிழர்கள் பெரிய பெரிய இதுகளில் அந்த பதவிகள் இருக்கின்றார்கள். அவ்வாறான துறைகளில் தங்களை முதலீடு செய்வதன் மூலம் அல்லது தாங்கள் ஈடுபடுவதன் மூலம் இதனை ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியும். இது ஆனால் அதாவது திட்டம் போட்டு செய்யப்பட வேண்டியது. இது போன்று இப்பொழுது பார்த்தீர்களானால் அமெரிக்காவானது திட்டமிட்ட இப்ப பனாமா கால்வாயை எவ்வாறு கையகப்படுத்தணும், அதே போல கிரீன்லாந்து எதற்காக அதற்கு தேவை வருகின்றதோ அது போன்று கனடாவிற்குள்ள பாரிய சொத்தான இந்த சி ரூட், அந்த கடற்பாதையை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை அவர்கள் இப்பவே ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறான தொழிற்பாடுகளை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு அனுகூலமான பார்வையில் செல்லக்கூடியதாக இருக்கும். இவைதான் நீங்கள் கேட்ட அந்த எதை செய்திருக்கலாம் என்பதற்கான காரணம். ஆனால் அரசியல்வாதிகள் என்பவர்கள் தங்களுடைய சுயநலம் கருதுபவர்களாகவும் தங்களுடைய தனிப்பட்ட நலன்களை அடைபவர்களாகவும் தான் கனடாவில் இருக்கின்றார்கள். அதாவது 3ஆம் உலக அரசியல்வாதிகள் சில வேளைகளில் நல்லவர்களாக இருப்பார்கள் கனேடியர்களை விட. அதை விட கனேடிய அரசியல்வாதிகளில் நல்லவர்களாக இருப்பவர்களை பலிக்கடா ஆக்குகின்ற விடயம் அதாவது பலமாக நடைபெறும். இப்பொழுது ஒரு ஜஸ்டின் ட்ரூடோ என்பவர் இவ்வாறு ஒரு மாணக்கர்கள் பிரச்சனையில் அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது, இவ்வாறாக இந்த மாணக்கர் பிரச்சனை என்பது பல தரப்பாலும் அல்லது ஒரு தரப்பால் இவ்வாறு பலவந்தமாக பாவிக்கப்படுகின்றது ஒரு ஊழலுடன் என்பது. ஆனால் அதற்குரிய பொறுப்பு கூறல் என்று வருகின்ற பொழுது தலைமை வகிப்பவர் என்ற ரீதியில் அவர் பலிக்கடா ஆக்கப்படுவது வளமை. இவ்வாறான நிலைமைகள் என்பன இந்த கனேடிய அரசியலில் தெளிவில்லாத தன்மையையும் அதை விட இந்த மக்களை ஏற்காத தன்மையையும் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இவைகளெல்லாம் பகடை உருள்வது போல மாறி மாறி நிகழக்கூடிய விடயங்கள் தான். ஆக நாங்கள் ஒரு நாடாக நாங்கள் என்னத்தையெல்லாம் செய்திருக்க வேண்டாம், அல்லாவிட்டால் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து மிக விளக்கமாக சொன்னீர்கள். மக்களாக நாங்கள் என்ன செய்யலாம்? இப்போது அரசாங்கம் ஒரு சிறு நகர்வினை, ஒரு சிறு முயற்சியினை எடுக்கிற போது மக்களாக நாம் ஒத்துழைத்தால் தான் அது நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு முயற்சியாக இருக்கும். ஆக கனேடிய மக்களாக நாங்கள் என்னென்ன வழிகள்ல இப்படி ஒரு சரிவு நிலை ஏற்படுகிற போது அதை மறுபடியும் தூக்கி நிமிர்த்துவதற்கு நாங்க என்னென்ன இடங்கள்ல எங்களுடைய பங்களிப்பை வழங்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? மக்களாக நிச்சயமாக இந்த தேர்தல்கள் மூலம் நாங்கள் எடுக்கின்ற விடயங்கள், தேர்தல் வாக்களிப்புகளின் பொழுது அதாவது கொள்கைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் பலரும் எண்ணத்தை தெரிவிக்கின்றார் வேட்பாளர் என்பதை பார்த்துத்தான் தாங்கள் முடிவெடுப்பார்கள். அதை விட நேரடியாகவே சொல்லுவார்கள், நாங்கள் இன்னும் உங்களுடைய விஞ்ஞாபனங்கள், தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்க்கவில்லை, பார்த்து விட்டுத்தான் பதிலெடுப்போம் என்று அவர்களை இந்த நான் டிசைடட் வோட்டர்ஸ் என்கின்ற அவர்கள் கடைசி நேரம் மட்டும் பார்த்திருந்து பார்ப்பார்கள். அவர்கள் தனி ஆளுமையோ அல்லது தனி ஒரு கதாநாயக அரசியலையோ விரும்பாதவர்களாக இருப்பார்கள். அவ்வாறான நிலைக்கான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். அதாவது இவ்வாறு கூறுங்கள், ஒரு நாட்டிற்கான கொள்கை என்பதை விளக்காதவர் ஒரு தலைவராக வருவதோ அல்லது வெளிநாட்டு கொள்கை என்பதை விளக்காதவர் தலைவராக வருவதோ இவ்வளவு இழுக்காடு என்பதை இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் செய்கின்ற விடயங்கள் எடுத்து காட்டுகின்றன. இப்பொழுது அவர் வாக்கு கவர்ச்சிக்காக தமிழர்களிடையே இனப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றது, ராஜபக்சே, அவர் இலங்கை அரசு என்று எங்குமே குறிப்பிட மாட்டார், ராஜபக்சே குடும்பத்தை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு செல்வோம் என்று. அதற்குரிய சாத்தியக்கூறு அவருக்கு இருக்கின்றதா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் காசாவில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை கூட ஏற்காதவராக அல்லது அதனை மறுதளிப்பவராக இருக்கின்றார். இவராக புறம் பிறழ்வை, இந்த போலி அரசியல்களை செய்பவர்களை மக்கள் இனம் கண்டு அவர்களை நேரடியாகவே இது குறித்து கேள்விகளை எழுப்பி அரசியலில் தாங்கள் பங்காற்ற வேண்டும். அது எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்றால் ஒரு பாரிய
திட்டம் ஒன்றை ஒரு அரசு முன்னெடுக்கின்ற பொழுது அதில் மக்கள் கருத்தாண்மையை அல்லது மக்கள் அதிகாரத்தை பெறுகின்ற டவுன் ஹால்ஸ், பெரிய நகரங்கள் ஒரு 5 நகரத்திலாவது அது குறித்த கருத்து பகிர்வுகளை வைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்பொழுது ஒன்டாரியோவில் ஒரு ஆடிட்டர் ஜெனரல் குறிகாட்டியதன் மூலம் 7500 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டது. சுமார் ஒரு குறிப்பிட்ட 200-300 பேர் $7 பில்லியன் வருமானம் ஈட்டுகின்ற ஒரு சட்டவிரோத நடவடிக்கை அங்கே இடம்பெற்றது என்பதை RCMP விசாரிக்கின்றது. இவையெல்லாம் குறியீடுகள் மூலம் வரப்படுகின்றன. எனவே அது குறித்த தகவல் பரிமாற்றங்கள் என்பன இந்த டவுன் ஹால் என்கின்ற கூட்டங்கள் மூலம் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது மக்களின் பங்கு என்பது நிச்சயமாக பெரிதாக இருக்கும். அதைத்தான் கூற முடியும். நிச்சயமாக. ஆக தேர்தலுக்கான அறிவிப்புகள் விடுக்கப்படுகிற இந்த நாட்கள்ல நாங்கள் விழுந்து மக்களாக கொஞ்சம் விழிப்போடு அடுத்த கட்டம், அதுவும் மிக முக்கியமான ஒரு தருணத்திலே தான் எத்தகைய தலைமை எங்களுக்கு இப்போது தேவை என்கிற அந்த தெளிவு மக்களிடத்துல இருக்க வேண்டும். ஆக அந்த விடயத்திலே நாங்கள் மக்களாக தெளிவாக செயற்பட வேண்டியதற்கான ஒரு அழைப்பு நமக்குமே கிடைத்திருக்கிறது, ஒரு வேக்கப் கால் மாதிரியாக. அதே மாதிரி முடிந்த அளவுக்கு கனேடிய உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவற்றை கொள்வனவு செய்வதற்கு இந்த காலங்களில் முடியுமோ அந்த அளவு ஏதோ என்னால் ஆனது என்பது போல நம்முடைய பங்காற்றுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக மக்களாக நாங்கள் அந்த உறுதியை பூண்டு கொள்வதுதான் இந்த கனேடியன் ஃபெலோ கனேடியன்ஸ் என்கிற இந்த ஹேஷ்டாக் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற, அவற்றால் கேட்கப்படுகிற, நடைமுறைப்படுத்த நினைக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்கிறோம். நன்றி சுரேஷ் தர்மா, மிக ஆழமான ஒரு உரையாடலில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.